TBC Tamil News. வணக்கம். டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக 3 தடவைகளுக்கு மேல் பதவி வகித்த வேளைகளிலும், பிறகு 2 தடவைகள் இந்திய பிரதமராக ஆட்சி செய்த வேளைகளிலும், நரேந்திர மோடி தனது பாரதிய ஜனதா கட்சிக்கு அறுதி பெரும்பான்மையை கொண்டிருந்ததால், கூட்டணி அனுபவத்தை கொண்டிராத பின்புலத்தில் தற்போது மத்தியில் அமையவிருக்கும் கூட்டணி அரசாங்கத்திற்கு தலைமை தாங்குவதில் பிரச்சினைகளை எதிர்நோக்குவார் என்பதே அவதானிகளின் பரவலான அபிப்பிராயமாக இருக்கின்றது. ஆனால் அவரோ புதிய தேசிய ஜனநாயக கூட்டணியின் அரசாங்கத்தின் அனைத்து முடிவுகளிலும் கருத்தொற்றுமையை உறுதி செய்யப் போவதாக கூறியிருக்கின்றார். டில்லியில் பழைய பாராளுமன்ற கட்டிடத்தில் உள்ள மைய மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிய எம்பிக்களின் கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது. அதில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாராளுமன்ற குழுவின் தலைவராக மோடி தெரிவானார். அதனையடுத்து அவர் உரையாற்றிய போது, லோக்சபா தேர்தலில் அடைந்த வெற்றிக்காக கூட்டணி தலைவர்களுக்கு முதலில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியே இந்திய வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான கூட்டணி. ஏற்கனவே 3 முறை முழுமையாக ஆட்சி செய்த இந்த கூட்டணி 4வது பதவிக்காலத்தில் நுழைகின்றது. அனைத்து மதத்தினருக்கும் சமம் என்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கொள்கைக்காக நாம் உறுதி பூண்டிருக்கின்றோம். அடுத்த தேர்தல்களிலும் எமது கூட்டணியே வெற்றி பெறும். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தின் அனைத்து முடிவுகளும் கருத்து ஒற்றுமையின் அடிப்படையில் அமைவதை உறுதி செய்வேன் என்று தெரிவித்தார். நாளை மோடி 3வது தடவையாக பிரதமராக பதவியேற்கின்றார். இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட பல வெளிநாடுகளின் தலைவர்கள் பதவியேற்பு வைபவத்தில் கலந்து கொள்கிறார்கள். இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவுபடுத்தப்பட்ட கடனுதவி தொடர்பான நாணய சபையின் நிறைவேற்று பணிப்பாளர்கள் சபையின் 2வது மீளாய்வுக் கூட்டம் ஜூன் மாதம் 12ஆம் தேதி வாஷிங்டனில் நடைபெற இருக்கின்றது. இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு செயல்முறைகளின் முன்னேற்றம் ஆகியவை குறித்து அந்த கூட்டத்தில் மதிப்பீடு செய்யப்படும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் 3வது தவணை கொடுப்பனவு இலங்கைக்கு கிடைக்கக்கூடியதாக இந்த மூலாய்வு இடம்பெறுவதற்கு சகல நாடுகளினதும் ஒத்துழைப்பை இலங்கை நாடி நிற்பதாக அவர் தெரிவிக்கின்றார். அதேவேளை இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பு செயல்முறைகள் மிகவும் உறுதியான முறையில் நல்ல முன்னேற்றம் கண்டு வருவதாக நாணய நிதியத்தின் தொடர்பாடல் திணைக்கள பணிப்பாளர் ஜூலி கொசாக் வாஷிங்டனில் நேற்றைய தினம் செய்தியாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய போது தெரிவித்துள்ளார். இலங்கையின் உள்நாட்டு வெளிநாட்டு கடன் தொடர்பான விவரங்களை நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க நேற்று பாராளுமன்றத்தில் வெளியிட்டார். 2023 டிசம்பர் 31 வரையில் 17,051 பில்லியன் ரூபாவாக இருந்த உள்நாட்டு கடன் 2023 மார்ச் 31 அளவில் 17,252 பில்லியன் ரூபாவாக அதிகரித்திருக்கின்றது. வெளிநாட்டு கடன் 37 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கின்றது. 2022 ஏப்ரலில் இருந்து மீள செலுத்த வேண்டிய தவணை கொடுப்பனவு 5.5 பில்லியன் டாலர்களும் இதில் அடங்கும் என்று ஷெஹான் சேமசிங்க நேற்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார். அதேவேளை வெளிநாடுகளில் வேலை செய்யும் இலங்கையர்கள் அனுப்பும் பணத்தில் அண்மை காலத்தில் பெரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த மே மாதத்தில் அந்த பண வருகை 554.4 மில்லியன் டாலர்களாக இருந்தது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட விவரங்களின்படி இந்த வருடம் ஜனவரி தொடக்கம் மே மாதம் வரையில் வெளிநாட்டில் வேலை செய்யும் இலங்கையரின் அனுப்பீடுகளின் தொகை 2,624.4 மில்லியன் டாலர்களாக இருந்தது. கடந்த வருடத்தின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடும்போது இது 11.8% அதிகரிப்பாகும் எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க மேலும் சுட்டிக்காட்டினார். இன்றிலிருந்து அடுத்து வரும் நாட்களில் இலங்கையின் மழை வீழ்ச்சி கடுமையாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ,
தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டத்திலும் வெவ்வேறு நேரங்களில் கடுமையான மழை பெய்யும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அதேவேளை வடமேற்கு, வடக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களிலும் கணிசமான அளவு மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பொது நிதி தொடர்பான பாராளுமன்ற குழுவின் தலைவருமான கலாநிதி ஹர்ஷடி சில்வாவிற்கு விடுக்கப்பட்டதாக கூறப்படும் அச்சுறுத்தல்கள் குறித்து குற்றவியல் விசாரணை திணைக்களம் இன்று அவரிடமிருந்து வாக்குமூலம் ஒன்றை பெற்றது. ஹர்ஷவிற்கு அவரது முகாமையை சேர்ந்தவர்களிடம் இருந்தே அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் கூறினார். ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்களே ஹர்ஷவுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் அறிக்கைகளை சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்கிறார்கள். அவர் தனது முகாமை சேர்ந்தவர்கள் பற்றியே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ராஜாங்க அமைச்சர் சபையில் தெரிவித்தார். விண்வெளியில் இருந்து பூமியில் மிகவும் பிரபல்யமான புகைப்படத்தை எடுத்த அப்போலோ 8 விண்கலத்தின் விண்வெளி வீரரான பில் ஆந்திரேஸ் நேற்று அவரது 90வது வயதில் விமான விபத்தொன்றில் மரணமடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாஷிங்டன் வட சியட்டலில் சிறிய விமானம் ஒன்றை ஆந்திரேஸ் ஓட்டி சென்ற வேளையிலே நீர்நிலையொன்றில் அது வீழ்ந்ததில் அவர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்திய லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் உள்ள 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியே பெரும் வெற்றி பெற்றுள்ளது. அந்த முடிவுகளின்படி தமிழ்நாட்டின் 234 சட்டசபை தொகுதிகளில் 222 தொகுதிகளில் எதிர்க்கட்சிகளை விடவும் திமுக கூட்டணியே கூடுதல் வாக்குகளை பெற்றுள்ளது. மிகுதியாக உள்ள 12 தொகுதிகளில் அண்ணா திமுக 7 தொகுதிகளிலும், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2 தொகுதிகளிலும், பாட்டாளி மக்கள் கட்சி 3 தொகுதிகளிலும் கூடுதல் வாக்குகளை பெற்றுள்ளன. இந்த வாக்குகளின் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் முடிவுகள் அமையுமானால் தமிழ்நாட்டின் வரலாறு காணாத பிரம்மாண்டமான வெற்றியை திமுக கூட்டணி சாதிக்கும் என்கிற அதேவேளை அண்ணா திமுக சட்டசபையில் பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தையும் கூட பெற முடியாத பரிதாப நிலைக்கு உள்ளாகும். ஆனால் லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்து ஆட்சிக்கு வர முடியாமல் போன வரலாறு தமிழக அரசியலில் உண்டு. லோக்சபா தேர்தல்களையும் சட்டசபை தேர்தல்களையும் பொறுத்தவரை வெவ்வேறு காரணிகள் செல்வாக்கு செலுத்துவதால் திமுக கூட்டணி அடுத்த சட்டசபை தேர்தலில் 222 ஆசனங்களை கைப்பற்ற முடியும் என்று முடிவுக்கு வர முடியாது. இந்த தடவை 17 லோக்சபா தொகுதிகளில் அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் தனித்தனியாக பெற்ற வாக்குகளை கூட்டி பார்த்தால் அவை திமுக கூட்டணியின் வாக்குகளை விட அதிகமாகும். பாரதிய ஜனதாவும் அண்ணா திமுகவும் கூட்டணியை முறித்துக் கொள்ளாமல் சேர்ந்து போட்டியிட்டிருந்தால் இந்த 17 லோக்சபா தொகுதிகளை கைப்பற்றி இருக்கவும் கூடும். திமுக கூட்டணி 40 ஆசனங்களையும் வாரி சுருட்டி இருக்க முடியாமல் போயிருக்கும். இந்த தடவை லோக்சபா தேர்தல்களில் கிடைத்த படிப்பினையை அடிப்படையாக கொண்டு பாரதிய ஜனதாவின் தலைவர்களும் அண்ணா திமுகவின் தலைவர்களும் 2026 சட்டசபை தேர்தல்களை எதிர்கொள்வதற்கான தந்திரோபாயங்களை வகுப்பதில் அக்கறை காட்டுவார்கள் என்று தமிழக அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளார்கள். இத்துடன் இன்றைய நாளுக்கான டிபிசியின் மாலை செய்திகள் நிறைவடைகின்றன. எமது டிபிசியின் காலை செய்தியில் நாளை சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.